நாளை காலை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுத்திருக்கிறார் அக்கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் அவர்கள். நாளை உடனடியாக இந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அந்த அவசர கூட்டம் எதற்காக விடுக்கப்பட்டிருக்கிறது? கோபால், பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை தினம் அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் இந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவரும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு தற்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறுவனர் மற்றும் தலைவர் என இந்த 2 பொறுப்புகளையும் வகிக்கக்கூடிய ராமதாஸ் இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே பாமகவை பொறுத்தவரை அதன் நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸுக்கும் அவர் நிறுவனர் ராமதாஸனுடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான ஒரு பனிப்போர் என்பது சமீப நாட்களாக மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்வலைகளை கட்சியில ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில சித்திரை பௌர்ணமி மாநாடு என்பது சில நாட்களுக்கு முன்பு மாமல்லபுரத்தில் நடைபெற்றிருந்தது. அந்த மாநாட்டுக்கான அனைத்து விதமான ஒருங்கிணைப்பு பணிகளையும் அன்புமணி ராமதாஸ் செய்வார் என்று ராமதாஸ் அறிவித்திருந்து அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த மாநாட்டில் கூட அன்புமணி ராமதாஸ் தொடர்பான ஒரு சில கருத்துக்களை மறைமுகமாக ராமதாஸ் தெரிவித்ததாக தொடர்ந்து பேசப்படுகிறது. கட்சியினரிடையே அது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில அந்த உரையின் போது ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தாரு. எனவே கடந்த தேர்தலில் 2026, 24 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி தொடர்பான விவகாரங்கள்ல ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான அந்த கருத்து மோதல்கள் இதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலும், திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளை பலமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலும், பாமக ஒருவேளை தனித்து விடப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது இருக்கிறது. இருப்பினும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்கம் வகிக்கிறோம் என்று பாமக தெரிவித்து வந்தாலும் கூட ஒவ்வொரு தேர்தலையும் இது மாறுபடும். அந்த அடிப்படையிலேயே இந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களை அவசரமாக அழைத்திருக்கிறார் ராமதாஸ். தைலாபுரத்தில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தின் போது ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையிலான அந்த போர் இன்னும் மூலக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. ஏனென்றால் ஒரு சிலர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் நிற்பதாகவும், ஒரு சிலர் ராமதாஸ் பக்கம் நிற்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால்தான் ஒரே தலைமைதான் பாமகவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இந்த கூட்டத்தை ராமதாஸ் தற்போது கூட்டியிருக்கிறார். அதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அழைப்பின் மூலமாக நாளைய தினம் காலை 10 மணிக்கு தைலாபுரத்துல பாமகவினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல், கட்டளை ராமதாஸ் மூலமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.